வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பல் vlog. இந்த vlog என்ன vlogனா கட்டன் சாயா இல்ல, கட்டன் காஃபி. சரி, நான் வந்து ஊருக்கு போறேன். நானு லீவ், இட்ஸ் டைம் டு லீவ் எர்த், சாரி லீவ் தி கேரளா. அப்புறம் நிறைய பேருக்கு கேட்டே இருக்கீங்க, மாமியார் வீட்லயே செட்டில் ஆயிட்டீங்களா? உங்க அம்மா அப்பா எங்க, நீங்க அங்க போல? ஆக்சுவலி மெயின் ரீசன், நீங்க அம்மா வீட்லயே செட்டில் ஆயிட்டீங்க. நான் மெயின் ரீசன் சொல்றேன். எங்க மாமாவோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, மாமாக்கு வந்து அம்மா மட்டும்தான், அக்கா வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. சோ அம்மா வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் மாறி மாறி அவங்க கம்ஃபர்டபிள் மாதிரி, இங்க ஒரு 6 மந்த் அங்க ஒரு 6 மந்த் இருப்பாங்க. போறாங்க. சோ மீன் டைம்ல பாத்தீங்கன்னா அங்க வீடு வேலையும் நடந்துட்டு இருக்கா. ரொம்ப கிளம்சியா இருக்கு, தங்கறதுக்குலாம் குழந்தை தூங்குறதுக்குலாம் கஷ்டமா இருக்கு, சவுண்ட் கேட்டே இருக்குன்ட்டு இவ என்ன பண்ணா, சரி நான் ஒரு 1 வீக் மாதிரி 2 வீக்ஸ் மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வரேன்னு இவ கேட்டா. சரி போடின்னு, எனக்கும் ஒரு ஒர்க் வந்துருச்சு. சொன்னாலும் நானும் அதுக்கு போற மாதிரி இருக்கும். நீ பரவாயில்ல உங்க மம்மி வீட்டுக்கு போ, நான் வேணா நடுவில் வந்து அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விரலில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதில் பயங்கரமாக அடிபட்டு தனியாக என்னால் சென்னையில் மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கு வேண்டிதான் நான் வந்து கேரளா வந்தேன். மெயினா போக முடியல, கேட்கறவங்களை கேட்கறேன். நானும் தானே இவரை கல்யாணம் பண்ணிருக்கேன், இவர் தான் என்ன கண்ணு. அந்த வீட்ல இந்த வீட்ல இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. மேல இருக்கிறவங்க தான் பெண்களுக்கு சம உரிமை எல்லாம் சொல்லிருக்காங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னையும் வந்து எங்க வீட்டுல பாத்துக்கிற மாதிரி தான் இங்க பாத்துக்கிறாங்க. நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையான்றதுக்காக லைக் வேலைக்கெல்லாம் போவோமெல்லாம் கிடையாது. நானும் ஐடில ஒர்க் பண்றேன், நானும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம புதுசா பாக்குறவங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது நாங்க எங்க இருந்தாலும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம். மாமாவோட வீட்டுல யாரையும் பாக்கல அவரு, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க அங்க இல்ல, நாங்க அங்க தனியா, இவர் ஒர்க் விஷயமா வெளில போறாரு. சோ நான் தனியா இருக்கிறதுக்கு எனக்கு முடியாது இல்ல குழந்தைய வச்சுட்டு. சோ இங்க நீ நினைச்சு பாருங்களேன், 1 வயசு குழந்தை அத தனியா ஹால்ல விட்டுட்டு ஒரு பாத்ரூம் போனா கூட ஒரு ஹால் ஹெல்ப் கண்டிப்பா இருக்கு. இந்த காலத்துல குழந்தைங்க அம்மா இல்லாம நானும் ஒர்க் பண்ண போயிட்டேன்னா எப்படி இவ மேனேஜ் பண்ணுவோம்? சமைக்கணும், மத்த வேலையெல்லாம் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் மெயினா நாங்க இங்க வந்தோம். இப்ப கூட நான் தான் போறேன். அப்புறம் மேடம் என் கண்ணு ஏன் செவந்திருக்குன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்காதீங்க. நேத்துதான் தளபதி படத்துக்கு போனேன் நானு. இப்ப என்ன தட திடீர்னு கிளம்புறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ எனக்கு வந்து வீட்டு வேலையும் கொஞ்சம் நின்றுச்சு. உங்களுக்கு அந்த அப்டேட்டும் நாங்க கொடுக்கல. என்னப்பா ஆச்சு, ஒரு வீடு கட்டினு இருந்தீங்களே, என்னாச்சுன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, ஸ்டில் கொஞ்சம் ஒர்க் கட்டுற வீடுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங். கண்டிப்பா நாங்க vlog போடுவோம். ஏன் நான் போல நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இதேதான், ஏய் நீ ஏன் போல, அவர் மட்டும் ஏன் வராரு அப்படின்னு. இல்ல ஆப்வியஸா அம்மா வர டைம்ல தான் நான் போவேன். பிளஸ் உங்களுக்கு ஓணம்லாம் வருது, பாவம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். என்ன பண்றது, யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த குடும்பம் இருக்கும் அம்மா வீட்டுல ஜாலியா இருக்கலான்றது. அப்படியெல்லாம் இல்ல, எல்லா வீட்லயும் நானே ஜாலியா தான் இருக்கேன். இவருக்கு வந்து 10 மணிக்கு ட்ரெயின், இப்பதான் 8:30க்கு ஏஞ்சி வந்திருக்காரு. சோ இப்ப வந்து சீக்கிரமா இவர் ரெடி ஆகணும். அந்த vlog தான் நீங்க பாக்க போறீங்க. இது ஃபுல்லா மாமா ட்ரெஸ் மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பொருள் கூட இருக்கு, பெரிய பொருள். ஒரு மிக்ஸி இருக்கு இதுல, அண்ட் இந்த பேகு, இந்த 2 எல்லாம் பேக்கிங் முடிஞ்சிச்சா? நீங்க செலிப்ரேட்லாம் கிடையாது, நீங்க ஒரு திருப்பு. இது பாரு ஃப்ரெண்ட்ல இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு அத்தை ஒண்ணு. நீ பண்ண இல்ல, அந்த ரெட் எல்லாம் அம்மா, கிரீன் லீஃப் மட்டும் நான் வச்சேன். இப்ப வெரி குட் தாங்க. அத்தம் 1, அத்தம் 10 திருவோணம். இன்னையில இருந்து இந்த மாதிரி பூ போடும் 10 நாளைக்கு. இந்த இடத்த மட்டும் சாமி மொழி. ஆனா தங்கம் இதுதான் நாங்க ஹைலைட், நல்லா இருக்கு தங்கம். வெரி குட், தேங்க் யூ. எங்க அம்மா தோசையும் தேங்காய் சட்னியும், அடிக்கடி தோசை எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா மாமா வந்தா ரெகுலரா தோசை ஆயிடுச்சு எனக்கு. இப்ப டெய்லி மாவு பண்ணோம். தோசை ஃப்ரீக் நானு. நாங்க கஞ்சி தான் குடிக்கும் மோஸ்டா காலையில. கஞ்சி சைடு டிஷ் என்ன பண்ணுவீங்க? முட்டை பொரியல் அப்படி இல்ல, காய்கறி பொரியல் வைப்பாங்க. ஆப்பா நீ நல்லா உப்பேரி இல்ல, பீட்ரூட், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி உப்பேரி பண்ணுவோம். குட்டி ரொம்ப ரொம்ப வெயிட் போடுவார் இப்ப அப்படியே. ஓன்னுவாரு. அதா அரண் பாய். அரண் பாய் சொல்லு. பாய். சொத்தை விட அரண்.
அதான் இங்க இருக்கு சொத்து. அரண் அரண் சிங்கம் எப்படிமா கத்தும்? உங்க பையனை எடுத்துக்கோங்க. அடிப்பட்ட ஒரு பாசம் என் பையனுக்கு என் மேல. ஐயோ எവിടെ கோழி அப்போ? பொக்கல் முத்தம் கொடுப்பேன் நான். பொக்கல் முத்தம், அக்கல் முத்தம். இப்பதான் தூங்கி இருந்துச்சா என் பையன். இவனை தான் மிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னை மிஸ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரிப்பா. இல்ல தாங்க கூடயே இருந்து பழகிட்டேனா இல்லனாலும் கடுப்பா தான் இருக்கும். இப்போ மொத்தம் இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியாது, நாளையில இருந்து தெரியும். ஐயோ இது ஓவரா சேட்டெல்லாம் பண்ணும். இவரு நல்லா மொத்தம் கொடுத்துட்டே இருப்பாரு. வீரப்பண்ட விடாரா? நான் வாங்கி கொடுத்த கோழி, நான் மொத்தம் 3 கோழி வாங்கி கொடுத்தேன். சண்டை கோழி எல்லாம். அது இப்போ வந்து குட்டி போட்டுருக்கு, குஞ்சு பொரிச்சிருக்கு. 3 குஞ்சு. கீழே வச்சுக்கா. இங்க படுத்துட்டு இருக்கு 3. அதோ பாருங்க நல்லா படுத்துட்டு இருக்கு. இது வீரா, இது கோழியம்மேத்துற. கரெக்டா தூக்க கலக்கத்துல ஒன்னும் நினைக்காதீங்க சொந்தங்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம லவ் லேப்போட சுப்ரீம் டைப்பர் பேண்ட்ஸ். ஸோ ரெகுலரா நாங்க வந்து அரணுக்கு வாங்குற ஒரு டைப்பர் பேண்ட்ஸ் தான் இது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஹார்ஸ் நம்ம பேபியே அந்த வெட்னஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேஷ் ஃப்ரீ. அலோவேரா லோஷன் யூஸ் பண்ணியதுனால இது கம்ப்ளீட்டா நம்ம பேபியை ரேஷஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் மெட்டீரியல் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்ட் லைக் காட்டன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்களேன், நமக்கே தொடும்போது அந்த எலாஸ்டிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். அதுவும் வைட் கவர் கொடுக்கும், ஒரு 360 டிகிரி கவர் கொடுக்கும் உங்க பேபிக்கு. அதனால சுத்தமா லீக்கேஜ் இருக்காது. இதை யூஸ் பண்றதுனால எங்களுக்கு இது வரைக்கும் எந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் இதனால வந்தது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம டைப்பர் டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை சுருட்டி ரோல் பண்ணிட்டு ஒட்டிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெட்னஸ் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லோ கலர் லைன் இத வந்து ப்ளூ ஆயிடும். அவங்க வெட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ப்ளூவா மாறிடும். அது மட்டும் இல்ல, இதுல 10 மில்லியன் பிளஸ் பிரீத்தபிள் பார்ட்ஸ் இருக்கு. அதனால பேபி எந்த விதமான இரிட்டேஷனும் இருக்காது. சூப்பர் ட்ரையா இருக்கும் எப்பவுமே இந்த டைப்பர். சோ நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நம்பி வாங்கலாம். இப்ப எப்படி வந்து இதோட ட்ரைனஸ் வந்து எவ்வளவு சூப்பர்பா இருக்குன்னு நம்ம ஒரு அப்சார்ப்ஷன் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நீங்க நான் வந்து இங்க இருந்து போகும்போது மிஸ் பண்ண போது உங்க சாப்பாடு தான் மிஸ் பண்ண போது. இல்ல நல்லா சமைச்சு போடுவாங்க. என்ன கண்டினியூஸா கோகனட் ஆயில்ல சமைப்பாங்க. அது நம்ம நான் பிறந்ததுல இருந்து 30 வருஷம் மேல நான் வந்து இதுதான் சாப்பிட்டு. அது நல்ல நிலை சாப்பிட்டு. ஆனா எனக்காகவே எங்க அம்மா மீன் குழம்புல தேங்காய் போட நிப்பாட்டிட்டாங்க, சாம்பார்ல தேங்காய் போட நிப்பாட்டிட்டாங்க. சரி ஆண்டி வந்துருங்க ஊருக்கு. சரியா அங்கே வராங்க, போயிட்டு வராங்க. எல்லாரும் இருக்காங்க, வெக்கமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. சாப்பிட்டு எழுதிய புஷ்டியா இருக்கணும். சரியா அப்பா கடி போட மாட்டாங்க. மாமா கிட்ட வரும்போது மட்டும் அழுவாரு பயங்கரமா. பாய் சொல்லு, பாய் சொல்லு. அவருக்கு கார்ல போனதா இப்ப. பாய், பாத்து போங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக கோலம் போட்டுருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த டைமில் தான் நான் ஊருக்கு போகிறேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
மட்டும் சீட் இருக்கும் ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கும் அவ்வளோ ஏசி தான். மச்சான் ஹாப்பி ஜேர்னி, சேஃபாக போயிட்டு வாங்க. வந்துட்டேன் ட்ரெயினுக்குள்ள, சீட்டு கிடச்சாச்சு. ஈவினிங் 6:30 தான் போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 hours போட்டு பாருங்க. சரி ஓகே ஓகே பாய். மச்சான் அங்கே கிளம்புறோம், இந்த மச்சான் இங்கே கிளம்புறோம். பாய். சரி.